காந்தி கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இந்த படம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அதில் வந்து 2 லவ்வர்ஸ். இப்போது அவர் அப்படியே எடுத்த உடனே காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 90ஸ்ல லவ் எப்படி இருந்தது, 80ஸ்ல லவ் எப்படி இருந்தது, இப்போது 2K கிட்ஸ்லாம் என்ன எப்படி லவ் பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓகே எங்கேயாவது ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஊர், அதுவும் லோக்கல் வேணாம், மலேசியா போகலான்னா ஓகே மலேசியா உடனே போகலான்னு. மலேசியா உடனே போனவுடனே அங்கே பார்த்தீங்கன்னா, அது ஆர்வ கோளாறுல உடனே கசமுசா பண்ணுறாங்க. கசமுசா பண்ணி உடனே வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுவும் ஆர்வ கோளாறுல ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணிவிட்டு 3 மாதம் 6 மாதத்தில் டக்குன்னு ஐயோ பிடிக்கல, ஒரே சண்டை சண்டை சண்டை, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற லவ் ஸ்டோரி இப்படி தான் இருக்குது அப்படின்றத ஆரம்பத்திலே சூப்பராக சொல்கிறாரு. அந்த 2 லவ்வர்ஸு ஒரே சண்டை போட்டு, டேய் நீ வேறு நான் வேறடா, எதுக்குடா கல்யாணம் பண்ணணும், நீ அப்படி பயங்கரமாக காதை பிச்சுக்கிற அளவுக்கு கத்தி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்புறம் கோர்ட் சீனு, இல்லை எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனோடனே சரி ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு பிரித்து விட்டுறேன். கோர்ட்டில் சில ட்ராமாலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து உச்சக்கட்ட கொடுமையான ட்ராமாலாம் நடக்குது. அது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில், சரிப்பா ஒரு 3 மாதம் இல்லை நீங்கள் வந்து சைக்காலஜி டாக்டர் போய் பாருங்கள், அவங்க ஒப்பீனியன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. உடனே இவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க. நம்ம டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி, அவங்க தான் வந்து சைக்காலஜி டாக்டர். வராங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் கேட்குறாங்க. இல்லை சார் எங்களுக்கு வந்து எங்கள் 2 பேருமே ஒத்து வரல, எங்களை பிரித்து விட்ருங்க, எங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சைன் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, அப்படியா சரி ஓகே, நான் ஒரு படம் பார்த்தேன், நான் ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைவர்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அப்படியே கஸ்தூரி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அதுக்குள்ளே அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்கட் கம்பெனி பெரிய செல்வந்தர், பெரிய பணக்கார பிஸ்னஸ்மேன், அவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை மீட் பண்ணுறது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து துபாயில் வேலை கிடச்சி அங்கே வந்து ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ ஆகி இங்கே வந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கின்னு இந்த ஸ்விக்கி டொமோட்டோலாம் வேலை செஞ்சுட்டு அங்கே அதுக்கப்புறம் வந்து குப்பை வர்ற வேலை முதல் கொண்டு செய்கிறாரு. ஆனால் நைட்டில் குப்பை வர்றாரு, பகலனா வந்து வேறு டியூட்டி பார்க்குறாரு. ஆனால் அவர் மெக்கானிக்கல், நல்லா மெக்கானிக் தெரிஞ்சவர். அப்போ பிஸ்கட் கம்பெனியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ இவர் போய் தீர்த்து வைக்கிறாரு. அப்போ அந்த 2 பேருக்குள்ளே பார்க்குறாங்க. 2 பேருக்குள்ளே ஒரு லவ் உண்டாகுது. உண்டானோடனே அப்பா அம்மாவை மீறி அப்பா வந்து இல்லை அவன் குப்பை வரணும் போய் எப்படி கல்யாணம் பண்ணலான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு அவனை தான் பிடிச்சதுன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ளேயும் அந்த ஈகோ பிரச்சனை வந்து சண்டை வருது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கன்சீவ் ஆகுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தைய தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு, உன்னை விட்டா போதுண்டா ஓஞ்சி போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கி கொடுத்துட்டு, அந்த தாய்ப்பால் கூட கொடுக்காம அந்த தாய்ப்பாலை வேஸ்ட்டு பண்ணி 2 பேரும் பிரிகிறாங்க. அப்படியே கதை முடிஞ்சோடனே இவங்க லவ்வர்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் ஃபீல் பண்ணி அழுகுதாங்க. அந்த பையனை சொன்னால், மேடம் சூப்பர் கதை இருக்குது, நான் போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னொன்னே திருப்பியும் ஃபைட்டு, திருப்பி அந்த அம்மா சைன் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் போகவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி யார், அந்த அம்மா யார், அவங்களுக்குள்ளே என்ன ஒரு பாண்டிங்கு, இந்த கதைக்கும் இந்த லவ்வர்ஸுக்கும் கஸ்தூரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்காரு நம்ம இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக தான் போச்சு. ஆனால் இந்த கோர்ட் சீனில் வந்து இவங்க பண்ணுற ட்ராமா வந்து எந்த கோர்ட்லேயுமே நடக்காத ஒரு சீன் வச்சுருக்காரு. அது ரொம்ப அபத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லவ்வர்ஸ் கதை ஓகே, இவங்க இப்படி ஆர்வத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆர்வத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, ஆர்வத்தில் பிரிகிறாங்க, இதெல்லாம் ஓகே தான். இந்த சொல்ல வேண்டிய கருத்தை வந்து இதெல்லாம் வந்து 23 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்போ படம் வந்து உண்மையிலே ஒரு பாலச்சந்திர படம் மாதிரி இது இருந்திருக்குடா, அதில் வந்து ஒரு இன்டெர்ட் பண்ணியிருக்காருன்ற நமக்கு தோணியிருக்கும். ஆனால் 2026 வந்ததில் இது இவர் சொல்ல வேண்டிய கருத்தையா 2026க்கு சொல்ல வேண்டிய ஒரு சூப்பராக நச்சுன்னு சொல்ல வேண்டியதை இவர் அப்படியே 15 20 30 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை இழுன்னு இழுத்து விட்டார். அந்த லவ் ஸ்டோரியும் நமக்கு நல்லா இருக்குது, போர் அடிக்குது. இந்த லவ் ஸ்டோரியும் நமக்கு நல்லா இருக்குது, போர் அடிக்குது. கடைசி வரலையும் இவர் அப்படியே ஒரு ஸ்லோவாகவும் திரைக்கதையில் எந்த ட்விஸ்ட் டர்ன் இல்லாமல் நமக்கு இதுதான் பிரச்சனையாக இதுதான் பிரச்சனைன்னு எதுவும் சொல்ல வேண்டிய சீன்லாம் வந்து ரொம்ப அம்பக்கா நமக்கு நம்ப முடியாத சீன்லாம் இருந்தது. அதுவும் அந்த தாய்ப்பால் வேஸ்ட் பண்ணுற சீன்லாம் ரொம்ப வல்கரின் உச்சம். ஒரு தாய்ப்பால்ன்றது ரொம்ப புனிதமானது. நம்மளாம் அது தாய்ப்பால் குடிக்காத எவனுமே வளர்ந்துருக்க மாட்டான். அது 2 பேர் ஹாஸ்பிட்டல் போல் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்துருப்பாங்க. ஆனால் தாய்ப்பால்ன்றது அவ்வளோ மகத்துவமானது, அவ்வளோ தூய்மையானது. அதை வந்து வேஸ்ட் பண்ணி அதை காட்டுறதுக்கு வேறு வழி இருக்குது, எவ்வளோ 1000 வழி இருக்குது. அதை ஏன் கேட்டினாருன்னு தெரியல. அது ரொம்ப எல்லாருமே வந்து
படம் பார்க்குறவங்களாம் ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்க. நடிப்பு எல்லாரையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி காந்தி கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா சங்கரோட அசிஸ்டண்ட். அதனால் வந்து சங்கர் மாதிரி பிரம்மாண்டமாக சீன் இருந்ததை தவிர கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டார். ஜிவி பிரகாஷோட சாங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பிரம்மாண்டமாக இருந்தது. பார்க்குறப்போ ஓகே, எப்படி சொல்கிறது, போர் அடிக்காமல் இருந்தது எல்லா சாங்குமே. கேமரா ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஹீரோ ராணவ் சூப்பராக பண்ணியிருந்தார். ரோஷ்மி அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் மோகன், அஷ்மிதா இந்த இளஞ்சோடி 2 பேர் வந்தாங்களே, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நடிகர்கள் எல்லாமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஆனால் கதையும் களமும் பழைய ஃபார்முலா இருந்ததுனால தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த வாரம் எந்த படங்கள் இல்லாதனால பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.